வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல இந்த கிரீன் கலர் சில்க் சாரீக்கு நம்ம வந்து ஒரு சிம்பிளான மாடல், எல்லாரும் ஈஸியா தைக்கிற மாதிரி நீட்டா தைக்கலாம். எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அப்படியே பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம சாரீலேருந்து ப்ளவுஸ் கட் பண்ணி எப்படி மாடல் தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ளவுஸ் வந்து பிங்க் கலரில் கொடுத்துருந்து, அதுக்காக லைனிங்கும் நல்ல கிளாத்தையும் நான் முதுகு பக்கத்தை கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. சேரீலேருந்து ஒரு 5 இன்ச்சு அகலத்துக்கு கொஞ்சம் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது நம்ம எப்படி கழுத்து கட் பண்ணி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து லைனிங்கில் நான் கழுத்தோட அகலம் வந்து 2½ இன்ச்சு எடுத்திருக்கேன். கழுத்தோட உயரம் 9½ இன்ச்சு எடுத்திருக்கேன். இதை வந்து அப்படியே ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம வரைஞ்சி விட்டுறலாம். பாக்ஸ் வடிவம் வரைஞ்சாச்சு. இதுக்குள்ளே நம்ம வந்து கழுத்தை கட் பண்ண போகிறோம். ரவுண்ட் நெக் தான் வரைய போகிறேன். ஆனால் ரவுண்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும், அந்த கோடை விட்டு வெளியில் வந்திருக்கும், கொஞ்சம் அகலமாக வந்திருக்கும். இந்த மாதிரி நான் வந்து வரைஞ்சி இதை கட் பண்ணிக்கிட போகிறேன். இப்போ லைனிங்கில் கழுத்தை கட் பண்ணியாச்சு. நல்ல கிளாத்துலேயும் நம்ம வந்து கொஞ்சம் கிளாத்து விட்டுட்டு கட் பண்ணுறோம் பாருங்கள், அதே போல் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சு நெக்கில் நம்ம வந்து 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போடுவோம் பாருங்கள், அதே தையலை இதில் போட்டு அப்படியே நம்ம வெளியே எடுக்க வேண்டியது தான். இந்த மாடல் வந்து ஹேண்ட்வாஷ் வச்சு தைச்சாலும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து ஹேண்ட்வாஷ் இல்லாமல் பார்டர் வச்சு மட்டும் நான் வந்து தைச்சி காமிக்க போகிறேன். ரொம்ப ஈஸியாக எல்லாருமே தைக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ கழுத்தில் வந்து தையல் போட்டு வெளியே எடுத்தாச்சு. அந்த உள்பக்கமாக கொஞ்சம் கிளாத் அதிகமாக நின்றுதுன்னா அதை லைனிங்கோட அளவுக்கு கட் பண்ணி விட்டுட்டு, அந்த கழுத்தில் வளைவுகள் வரக்கூடிய இடங்களில் எல்லா இடத்துலையுமே கட் கொடுத்து எடுத்து வச்சிடலாம். இப்போ அப்படியே லைனிங்கை திருப்பிட்டு லைனிங்கில் மட்டும் பதிவு தையல் போடலாம். இந்த மாதிரி ஒரு பதிவு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பினோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த லைனிங் எல்லாம் உள்ளே பதிஞ்சு போயிடும், மேலே வந்து தெரியாது, நீட்டாக இருக்கும். அதுக்காக தான் அந்த தையல் வந்து போடுறது. இப்போ 2 கிளாத்தும் சேர்ந்த மாதிரி நம்ம வந்து அந்த விளிம்பில் தையல் போட்டுடலாம். இப்போ அப்படியே உள்பக்கமாக திருப்பிட்டு லைனிங்கில் சுற்றி ஜாயிண்ட் தையல் போட்டு விட்டுறலாம். இந்த மாதிரி ஜாயிண்ட் தையல் போடும்போது சுருக்கம் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் தட்டி விட்டு விட்டு போடுங்க. ஒரு சில கிளாத்தில் வந்து சுருக்கங்கள் வரும், சிலது வந்து கொஞ்சம் விலகி விலகி போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி தேய்ச்சி விட்டு நீங்கள் ஜாயின் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே துணிகள் வந்து விலகி போகாது, நீட்டாக இருக்கும். இப்போ லைனிங்கை விட்டு எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய அந்த நல்ல கிளாத் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் நான் வந்து ஒரே அளவுக்கு கட் பண்ணி விட்டுட போகிறேன். இனி வந்து அந்த முதுகை சரியான உயரத்தை வந்து நம்ம மடித்து தைச்சிடலாம். நார்மலாக மடித்து தைப்போம் பாருங்கள், அதே போல் தான். ஆனால் டாட் வந்து நான் இப்போ பிடிக்கல, டாட் வந்து கடைசியில் தான் பிடிச்சி விட போகிறேன். ஏன்னா எப்போவுமே நம்ம வந்து மாடல் எல்லாம் தைச்சி முடித்ததுக்கப்புறம் டாட் பிடிச்சோம் அப்படின்னா கழுத்து வந்து சரியான அளவில் வரும், அதுக்காக தான். இப்போ பார்டர் இருக்குது பாருங்கள், இது வந்து கைக்கு கட் பண்ணது போக இன்னொரு பக்கம் இருந்த பார்டர், அதை வந்து ஒரு 2 இன்ச்சு அகலமாக இருக்கிற மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 80லேருந்து 85 பாயிண்ட் இருக்கும். அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததை இப்போது அந்த விளிம்பு பகுதியை உள்பக்கமாக போகிற மாதிரி நான் வந்து மடிச்சிருக்கேன். மடிச்சுட்டு விளிம்புலையே அப்படியே நேரே தையல் போட்டு கொண்டுட்டு வரலாம். இந்த மாதிரி உள்பக்கமாக மடிக்கும்போது அந்த பிசுறெல்லாம் ஒரே லெவலில் வந்து மடங்கி வர்றது நமக்கு தெரியும். அதனால் எப்போவுமே இந்த மாதிரி மடித்து தையல் போடும்போது உள்பக்கமாக மடிச்சுட்டு தையல் போடுங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 2 பக்கத்துலையுமே நான் அந்த மாதிரி மடித்து தையல் போட்டு எடுத்துட்டேன். இது வந்து தையல் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு அகலத்துக்கு இருக்குது இந்த பார்டர். இது வந்து பார்டர் வந்து கொஞ்சம் அகலமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த மாடலுக்கு கொஞ்சம் அகலமாக வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ ப்ளவுஸில் முன்பக்கமும் நான் வந்து தச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் முன்பக்கமும் பின்பக்கமும் சேர்ந்து ஷோல்டரை ஜாயின் பண்ணி எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி நம்ம வந்து முன்பக்கத்துக்கும் சேர்ந்த மாதிரி மாடல் வைக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால அந்த முன்பக்கத்துக்கும் சேர்த்த மாதிரி வைக்கிறதுக்காக இந்த தையல் போட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப வசதியாக இருக்கும். அந்த ஷோல்டரில் வந்து ஜாயிண்ட்டு தெரியாத அளவுக்கு இருக்கும், அதனால தான்.
இப்போ 2 பக்கமுமே ஷோல்டர வந்து ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இடது பக்கத்துல இருந்து ஷோல்டருக்கு கீழ, நம்ம அந்த பார்டர் தச்சு வச்சிருந்தோம் பாருங்க, அது வந்து உள்பக்கம் லேசா மடிச்சு விட்டுட்டு, நம்ம கழுத்தோட அளவுக்கே அந்த பார்டர அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வச்சு நம்ம தச்சு கொண்டுட்டு வரலாம். இப்போ பாருங்க, அந்த வளைவுகள் வரக்கூடிய இடம் இருக்கு பாருங்க, 2 பக்கமும் வளைஞ்சு வரும் நமக்கு ரவுண்டு நெக்ல. இந்த வளைவு வரக்கூடிய இடத்துல நான் வந்து சின்ன சின்னதா ஒரு 2, 3 சுருக்கு மட்டும் வச்சுவிட போறேன். ஏன்னா இந்த மாரி வச்சு கொண்டுட்டு வரும்போது, வெளி பக்கமா வரக்கூடிய கிளாத் வந்து ஒரே அளவுக்கு வரும். இது இப்போ நம்ம வந்து கழுத்த ஒட்டி தைக்கக்கூடிய கிளாத்ல 2, 3 சுருக்கு சின்ன சின்னதா வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா, அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இது நேர் பீஸ் அப்படிங்கிறதுனால, பார்டர்ல தைக்கிறதுனாலயும் நம்ம இந்த மாரி லைட்டா சின்ன சின்ன சுருக்கம் வச்சுட்டு தைச்சோம் அப்படின்னா, அது ரொம்ப நீட்டா வரும். பார்த்தீங்கன்னா தெரியும். சின்ன சின்ன சுருக்கா தான் வச்சிருக்கேன். நம்ம அந்த கழுத்த ஒட்டி வரக்கூடிய இடத்துல மட்டும் தான் சுருக்கு வச்சிருக்கோம். வெளிப்பக்கமா பார்க்கும்போது அந்த சுருக்கம் வந்து வராது. 2வது தையல் போடும்போது அந்த இடத்துல ரொம்ப நீட்டா வரும். இந்த மாரி சின்ன சின்ன சுருக்கா வைக்கணும். ரொம்ப பெருசா 1/2 இன்ச்சுக்கு, 1/4 இன்ச்சுக்கு அந்த மாரிலாம் வச்சிடக்கூடாது. நான் வந்து சுருக்கு வைக்கிறதுக்காக ஊசி எடுத்து வச்சு லைட்டா தள்ளி விட்டுட்டு வைக்கிறேன் பாருங்க. இந்த 2வது வளைவுலயும் அதே போல தான். அந்த பக்கம் எந்த மாரி சுருக்கு வச்சோமோ, அதே போல இந்த பக்கத்துலயும் சுருக்கு வச்சிருக்கேன். இப்போ வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து முன்பக்கத்துக்கும் முன்கழுத்தோட வளைவு இருக்கு பாருங்க. இந்த இடத்துலயும் சின்ன சின்னதா 2, 3 சுருக்கு வச்சுட்டு, நம்ம பின்கழுத்துல எப்படி தைச்சோமோ, அதே போல இந்த இடத்துலயும் தைச்சுட்டு, வெளிய எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்டர கட் பண்ணிட்டு, மடிச்சு உள்ள விட்டுட்டு, நம்ம வந்து தையல் போட்டு வெளிய எடுத்துடலாம். சேரீயோட கிளாத்தில் 2 இன்ச்சு அகலத்துக்கு சதுர பீஸா வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து தர்மாக்கோல் ஃபால்ஸ் இருக்குது பாருங்க. இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ இந்த பீஸுக்கு சென்டரில் ஒரு ஃபால்ஸ் வந்து எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணி விட்டுட்டோம்னா நல்லா ஒரு ரவுண்டாக கிடைக்கும். இதை நூல் வச்சு நல்லா டைட்டாக கெட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரே ஷேப்பில் வந்துடும். இதே போல் ஒன்று ஒன்றா நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா நூலால் சுற்றிட்டு ஒரு 2, 3 முடிச்சு போட்டு கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஒரே லெவலுக்கு வந்துடும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுடணும். இது வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்காவது அந்த பிசுறு வந்து வெளியில் நிற்கிற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து தைக்கும்போது சரியாக வரும். இப்போ அடுத்தது நான் இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் நூல் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு கீழே வரைக்கும் நல்லா சுற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா, நமக்கு தைக்கும்போது பிசுறு வெளியே வராமல் இருக்கும். அந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணி எடுங்க. இப்போ வந்து நான் 2 தான் ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். இன்னுமே நம்ம வந்து ஒரு ஒரு கழுத்துக்கு தைக்கிறதுக்கு 20லேருந்து 25 பீஸ் வரைக்குமே அதிகமாக தேவைப்படும். ஒவ்வொருத்தரோட நெக் சைஸை பொறுத்து வரும். எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு, இப்போ அந்த பார்டர் வந்து ஒரு பக்கத்தில் தான் ஜாயின் பண்ணியிருந்தோம். வெளிப்பக்கம் ஜாயின் பண்ணாமல் தான் நின்னுது பாருங்கள். அதில் இருந்து நம்ம லெஃப்ட் சைடு அந்த பார்டருக்கு உள் பக்கமாக இந்த மாதிரி ஒவ்வொரு பால்ஸாக எடுத்து வச்சுட்டு தச்சிட்டு இருக்கலாம். நான் வந்து ஒவ்வொரு இன்ச்சி கேப்பில் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா நெருக்கமாக வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஒரு 1/2 இன்ச்சு, 3/4 இன்ச்சு அந்த அளவுக்கு வச்சு தைச்சிங்கன்னா பார்க்க நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி பிசுறு எல்லாமே நல்லா உள்ளே கவர் ஆகுற மாதிரி ஒன்று ஒன்றா நான் வச்சு தைச்சிட்ருக்கேன். இப்போ இந்த டபுள் சைட் ஃபுட் தான் வச்சு தைச்சிட்ருக்கேன். சிங்கிள் ஃபுட் மாற்றி தைக்கிறதா இருந்தாலும் இதை தைக்கலாம். இப்போது இந்த மாதிரி மாடலுக்கு எல்லாமே நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் வச்சு தச்சுட்டு, அதுக்கப்புறமா இதை உள்ளே ஃபிட் பண்ணால் தான் நல்லா வரும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பார்டர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்டர் ஏதாவது வச்சு தச்சுட்டு, அதுக்கப்புறமா உள் பக்கமாக வச்சு தைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸ் கிளாத்துலலாம் வச்சு தைச்சா அவ்வளோவா எடுபடாது. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து இந்த லேஸ் ஒர்க்கெல்லாம் வைப்போம் பாருங்க, அந்த மாதிரி லேஸுக்கு உள் பக்கமாக வச்சு நம்ம லாக் பண்ணாலும் அந்த அளவுக்கு நீட்டாக இருக்காது. அந்த பிசுறெல்லாம் நம்ம திக்காக கட்டியிருப்போம் பாருங்க, அந்த இடம்லாம் எலும்பி எலும்பி மேலே நிற்கிற மாதிரி இருக்கும். நான் தைக்கும்போது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, கொஞ்சம் பொறுமையாக தான் தைச்சிட்ருக்கேன். அதனால ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு முறை இருக்குது தைக்கிறதுக்கு. அதே மாதிரி நம்ம வந்து தைக்கணும். இப்போ வந்து இதை முன்கழுத்து வரைக்குமே அப்படியே கொண்டுட்டு வந்துட்டேன். அந்த முன்கழுத்து வளைவு வருது பாருங்க, அந்த இடம் வரைக்குமே வச்சு முடிச்சா போதும். ஏன்னா நம்ம சாரி கட்டுற இடம் வரைக்குமே அது கவர் ஆனா போதும். அதுக்கு உள்பக்கமாக ரொம்ப வைக்கணும்னு அவசியம் இல்ல. இப்போ வச்சு அப்படியே தையல் போட்டு எடுத்துட்டேன். பாருங்க ஒரே லெவல்ல எல்லாமே இருக்குது. இப்போ அந்த வளைவுகள்ல வந்து கொஞ்சம் சுருக்கங்கள் வந்து தெரியுது. ஏன்னா இது பெரிய பார்டரா வச்சிருந்தேன் பாருங்க, 1 இன்ச் அகலத்துக்கு அதனால.
இப்போ இதில் சென்டரில் இன்னொரு தையல் வந்து போட்டுவிட போகிறேன். இந்த மாதிரி போடும்போது அந்த சுருக்கு தெரிஞ்சது அப்படின்னா நல்லா பதிஞ்சு வந்துடும். அதுக்காக தான். இது வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்குலாம் நம்ம பார்டர் வச்சோம் அப்படின்னா, இந்த மாரி கொஞ்சம் நடுவுல ஒரு தையல் போட வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனா, நான் இந்த மாரி தர்மாக்கோல் பால் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், கொஞ்சம் 1 இன்ச் அகலத்துக்கு இந்த பார்டர் வந்து எடுத்திருந்தேன். இப்போ சென்டர்லேயே ஒரு தையல் போட்டு விட்டுட்டேன். பாருங்க, அந்த நெக்கில வந்து சுருக்கங்கள் தெரியல. நல்லா நீட்டா தான் இருக்குது. இனி இதில வந்து ஒரு லேஸ் வச்சு தைக்க போறோம். அந்த பார்டர் முடியிற இடத்துல அந்த இது வச்சு தச்சிருக்கோம் பாருங்க. அந்த விளிம்ப ஒட்டியே ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கோல்டு கலர் லேஸ் எடுத்து வச்சு ஒரு தையல் போட்டுடலாம். இந்த இடத்துல நம்ம ஸ்டோன் ஒர்க் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். ஆனா, நான் இன்னைக்கு வந்து லேஸ் தான் வச்சு தச்சிருக்கேன். இந்த பிங்க் கலருக்கும், கிரீன் கலருக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. கொஞ்சம் சிம்பிளாவும் பார்க்கறக்கு நீட்டாவும் இருக்கும் இந்த மாடல். அந்த வளைவுகள் எல்லாம் கொஞ்சம் பொறுமையாவே தைங்க. ஏன்னா, அந்த தர்மாக்கோல் உள்ள வச்சு தச்சிருக்கோம் பாருங்க, அந்த இடம் கொஞ்சம் திக்கா வரும். நான் அதனால தான் இவ்வளோ பொறுமையா தச்சுட்டுருக்கேன். இல்லன்னா லேஸ் வச்சு தச்சோம்னா கடகடன்னு அடிச்சு விட்டுட்டு போயிரலாம். ஆனா, அந்த இடத்துலலாம் அந்த நண்டுக்கால் வந்து ஏறி ஏறி வரும்போது, நமக்கு கொஞ்சம் நெளியிற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையாவே தைங்க. இப்போ முன்கழுத்து வரைக்கும் அப்படியே கொண்டுட்டு வந்து லேசா கட் பண்ணி மடிச்சு விட்டு தையல் போட்டு எடுத்துட்டேன். அவ்வளோதான் நெக் டிசைன் வந்து முடிஞ்சது. இனி வந்து நம்ம பின்னாடி 2 டாட் பிடிப்போம் பாருங்க, அந்த டாட்டையும் பிடிச்சு எடுத்து வச்சிரலாம். இதுக்கு கைக்கு வந்து நான் நார்மலா தான் தச்சிருந்தேன். இந்த டிசைன் வந்து வைக்கல. இன்றைக்கி சில்க் சாரீக்கு இந்த மாதிரி பார்டரும் வச்சு, அதுக்கு வெளிப்பக்கமா தர்மாக்கோல் பால்ஸ் வச்சு, லேஸும் வச்சு நம்ம வந்து நீட்டா தச்சிருக்கோம். எந்த பிசுறுமே வெளியே தெரியாத அளவுக்கு. இந்த மாடல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த மாடல் பிடிச்சிருந்தா எப்படி இருக்குது அப்படின்ட்டும் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஒரு லைக் குடுத்துருங்க. நீங்க இன்னும் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிருங்க. அப்போ நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மிஸ் பண்ணாம எல்லா வீடியோஸையும் பார்க்கலாம். இதுவரைக்கும் இந்த வீடியோ பொறுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.